ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னோட அந்த கம்பெனிக்கு சோதனைக்கு போலீஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுல நம்ம சென்னுக்கும் மேஜிக்கும் தெரிஞ்ச போலீஸ் இருக்கார்ல, அவர் தான் தலைமை எடுத்து வந்திருக்காரு. உள்ள ஏதாவது செக் பண்ணலாமான்னு கேட்க, தாராளமா செக் பண்ணுங்கன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க ஒரு ஆளு சென்னை மாட்டி விட்டுறதுக்காகவே வேணும்னே ஃபேக் ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருப்பான் போல. ஆனா போலீஸ் செக் பண்ணும்போது எதுவும் கிடைக்கல போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சென்னு மரியாதையாவே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆளை ஒரு தடவை பார்த்துட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சென்னு எங்க பாரு அப்படின்னு அந்த ஆளை கூட்டு, நீ கொண்டு வந்த எல்லா ஃபேக் ப்ராடக்டையும் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், ஒழுங்கா அதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து வேலையை விட்டு போயிடுன்னு சொல்ல, நீ யாரு நீ வேலை விட்டு போக சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கடுப்பாயிட்டு இருக்கான். நீ எல்லாம் புது பையன்னு. அப்ப அந்த பக்கமா சென்னு மேல ஒரு பொண்ணு இன்ட்ரெஸ்ட் காட்டுறால, அந்த பொண்ணு பேரு லிண்டா. அவ வரா. சென் நான் கிளம்புறேன், நாளைக்கு ஊரை சுத்தி காட்டுறியான்னு கேட்க, ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் இருக்கு, சோ என் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை கூட்டு போய் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு லிண்டாக்கு இவன் கழட்டி விட்டுறான். பாய் சொல்லிடுறான் சென்னு. அந்த பொண்ணு பாத்தீங்கல்ல ரொம்ப லாயலான பையன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஷாங் வராரு. அந்த ஆளை கூட்டு போங்க, இனிமே அவன் கடைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சென்னை எவன் மாட்டி விட பார்த்தானோ அவன் கதையை அப்படியே முடிச்சிடுறாங்க. அங்க இருந்து கூட்டு போய் வெளியே விட்டுடுறாங்க. மறுபடியும் நம்ம சென்னை வீட்டுக்கு வந்துடுறான். ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம சென்னை மேஜி 2 பேரும் சேர்ந்து குக்கிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. பார்த்தா வீட்டுக்கு நம்ம போலீஸ் இருக்கார்ல, அவரும் அந்த டீச்சர் அக்கா இருப்பாங்களே, அவங்க 2 பேரும் ஒன்னா வராங்களாம். இவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேஜிக்கு கேர்ள்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனி கிஃப்ட் பாரு உனக்கு கொண்டு வந்திருக்கேன்லாம் காட்டிட்டு இருக்காங்க. சென்னை என்னன்னு எனக்கு கூட காட்ட மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு 2 பேரா சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா அதுக்கு முன்னாடின்னு அந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. மீஜி எந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ண போற, நீ நல்லா படிக்கிற, உனக்கு நிறைய காலேஜ்ல வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்ல, இல்லக்கா இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. நல்ல காலேஜா படி, இந்த ஊர்ல இருக்க காலேஜ் எல்லாம் அவ்வளவு சரி கிடையாது, வெளியூருக்கா போய் படின்னு சொல்ல, மீஜிக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல போல. மறுபடியும் போலீஸ்னா அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இதுக்கும் மேல நான் அண்ணா எல்லாம் கூப்பிட்டு இருக்காதீங்க, அவ உங்களுக்கு அக்கானா நான் உங்களுக்கு மாமா, ஏன்னா நாங்க 2 பேரும் இந்த வருஷத்தோட எண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம்னு சொல்ல, நிஜமாவா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீஜியும் சென்னும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. கையெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. சென்னு போயிட்டு பத்திரமா வச்சுட்டு இருந்த இந்த ஒயினை உங்க கல்யாண செலிப்ரேஷனுக்காக பிரிக்கிறேன், மீஜி நீ ஒரு குழந்தை என்ன பண்ற, ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து குடின்னு சொல்லிட்டு மீஜிக்கு மட்டும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கான் சென்னு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட சைனீஸ் நியூ இயரை ஒட்டு மொத்தமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வெடியெல்லாம் வெடிச்சு அமர்க்கலமா போயிட்டு இருக்கு. சென்னும் அப்புறம் போலீஸும் 2 பேரும் தனியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் 7ல நீ வேலை பாக்குறது எனக்கு என்னவோ அவ்வளவு சரியா படல, கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் பாத்துக்கிறேன், நான் தப்பான வழியில போக மாட்டேன் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, எந்த இடத்துல நிறைய பொறுப்புகள் இருக்கோ அந்த இடத்துல டேஞ்சர் அதிகமா இருக்கும், நீ இருக்கிற இடம் சும்மாவே டேஞ்சரான இடம்னு சொல்ல, சென்னு பாத்துட்டு அண்ணா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரும்போது சும்மா அந்த சரக்கு ஏதோ ஒரிஜினலான்னு பாக்குறதுக்கு வரல, வேற ஏதோ காரணத்துக்காக தானே வந்தீங்கன்னு கேட்க, டேய் நான் போலீஸ்ரா, அது ஒன்ட்டு சொல்லவா நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவரும் கேக்குறாரு. சென்னு சிரிச்சுட்டே சரி சரி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜியும் அந்த அக்காவும் உள்ள ஒன்னா ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு போகும்போது நல்ல காலேஜா சூஸ் பண்ணணும்னு மறுபடியும் சொல்லிட்டு, நீ அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற, உன் மனசுல ஏதாவது இருக்கா என்னன்னு கேக்குறாங்க. மீஜி இல்ல அது வந்துன்னு சொல்லிட்டு லைட்டா இழுத்து பேச ஆரம்பிக்கிறா. நீ என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், ஒருத்தங்க முகத்தை பார்த்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத லைட்டா நீ ஓரளவு கண்டுபிடிக்கிற, சைக்காலஜிக்கு படி ஏதாவது எடுத்தா கூட உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, இல்ல அக்கௌண்டிங் எடு, நிறைய ஹியூமன்ஸ பாக்குற மாதிரி இருக்கும், அதுல நீ ஒரு திறமையான ஆளா இருப்பன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேசிட்டே இருக்காங்க. அக்கா உங்க மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு மீஜி கேக்குறா. அதெல்லாம் பெரியவங்களுக்கு வர குழப்பம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ சின்ன பொண்ணுன்னு சொல்ல, கவலைப்படுறவங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னா எனக்கு வந்த கவலைக்கு நான் கிளவியே ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம், ஃபர்ஸ்ட் கிரஷ் ஃபர்ஸ்ட் லவ்னு இருக்கும்ல அதை பத்தி பேசலாம்னு அந்த அக்கா சொல்றாங்க. அப்பெல்லாம் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மீஜி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா அவங்க கிட்ட இருந்து. இங்க சென்னை கிட்ட மறுபடியும் வந்து போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, இந்த இடத்துல உங்க 2 பேருக்குமே எதிர்காலம் கிடையாது, உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிச்சு பார்க்காம இருக்கலாம், மீஜி பத்தி யோசிச்சு பாத்தியான்னு கேட்க, அவங்க யாரையுமே மீஜிய தொட விட மாட்டேன், கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய மீஜி வாழ மாட்டா, அவ நல்லபடியா ஒரு வாழ்க்கை வாழ்வான்னு சொல்ல, சரி பாத்துக்கோ எனக்கு உன்னோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. அடுத்த நாள் மீஜிய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக சென்னு போயிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு வரமாட்டேன், லிண்டாட்ட சொல்லிடு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு மீஜிய பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல மீஜிய மிரட்டுறதுக்காகவே அவங்க அம்மாட்ட கடன் வாங்கினாலும் எவனோ ஒருத்தவங்க வந்து நின்னுட்டு இருப்பான் போல. அதை பார்த்துட்டு நம்ம சென்னு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவன் கையில வச்சிட்டு இருக்க போனை புடுங்கி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. மீஜி அங்க ஓடி வரா. வா போலாம் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சென்னை கூப்பிட்டு இருக்கா.
அந்த ஆளை தான் போனை புடுங்கிட்டு சைட் கேப்ல ஓடி போயிடுறான், தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு. ஒரு மாதிரி சென்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்க மீஜி பாக்குறா, ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற, கொஞ்சமாவது நர்வஸ் ஆகாம இரு, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து சென்னுக்கு போன் வருது. அந்த லிண்டா இருக்கால அவதான், ஹேய் நீ வரேன்னு சொல்லிட்டு என்ன வரவே இல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இது லைட்டா மீஜி காதுலயும் விழுந்துருது. கோச்சிட்டு மீஜி வேகமா முன்னாடி நடந்து போறா. என்ன ஆச்சு, ஏன் ஓடுறன்னு கேட்டு சென்னு ஒண்ணும் புரியாம பின்னாடியே போயிட்டு இருக்கான். நம்ம சென்னு வீட்டுக்கு போயிடுறான். அன்னைக்குன்னு பார்த்து இப்ப மீஜிய துரத்திட்டே போனான்ல, அந்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா சென்னைக்கு புதுசு புதுசா நிறைய ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்கு. அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தவனுக்கு டைட்டானிக் படம் பார்க்கும்போது 2 பேரும் மாறி மாறி வலிஞ்சாங்கல்ல, அது அப்புறமா ஃபங்க்ஷன்ல நம்ம மீஜிய தூக்கிட்டு இருக்கும் போது அவ ஹாப்பியா இருந்ததுன்னு சொல்லிட்டு மீஜி மேல பயங்கரமா லவ்வா வந்துட்டே இருக்கு அவனுக்கு. என்ன நினைக்கிறோம் நம்பன்னு சொல்லிட்டு அவனே அவனை போட்டு திட்டிக்கிறான். அப்பப்போ வந்து மீஜி ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ கதவை திறக்கவே இல்ல. அடுத்த நாள் காலையில மீஜி ஸ்கூல் கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்கா. மீஜி சாப்பிட போலாமா அப்படின்னு சென்னு கேட்க இன்னும் அவ கோவமா இருக்கா. அந்த பக்கம் தள்ளுன்னு சொல்லிட்டு மீஜி மறுபடியும் கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கா. சென்னு பாத்துட்டு என்னாச்சு மேடம்க்குன்னு சொல்லிட்டு சைலண்டா பின்னாடியே போயிட்டு இருக்கான். மனசுக்குள்ள இருக்க குழப்பத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு வேற அவனுக்கு சுத்தமா தெரியல. அன்னைக்கு அவன் தனியா உட்காந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்கான். லிண்டா கூட அவனேதான் ஒரு சைட் பாத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம சென்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அங்கதான் இருப்பாங்க போல. அங்க ஒருத்தன் போறான். என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்க, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, யாரோ என் மனசுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். யார் அது, எனக்கு தெரிஞ்சவங்களா, எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா எல்லாமே சரியா போயிரும்டான்னு சொல்ல, நிஜமாவா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா ப்ராப்ளம்லாம் சரியா போயிருமான்னு சொல்லிட்டு சென்னை கேட்டுட்டு இருக்கான். லிண்டா அங்க வந்துடுறா. என்னடா பிரச்சனைன்னு கேட்க, சென்னுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமான்னு சொல்ல லிண்டா பாக்குறா. கேர்ள் ஃப்ரெண்டா, நான் வேணா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கவா, ஓகேவா உனக்குன்னு கேட்க, ஓகே சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். சென்னு பாக்குறான். இல்ல லிண்டா, எனக்கு எப்படி லவ் பண்றதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு நோ சொல்லிடுறான். சரி ஓகே, டைரக்டா லவ்னு ஆரம்பிக்க வேணாம், டேட்டிங்ல இருந்து சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு லிண்டா அவனை விடுற மாதிரி தெரியல போல. சென்னால எதுவும் சொல்ல முடியல, அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கான். அடுத்த நாள் நம்ம மீஜி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. போட்டு இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதை வைப் பண்ணிடுறா. அப்ப கூட அவ லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தான் இருக்கு. அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சென்னு வரான் வெளிய. ஏய் மீஜி கிளம்பிட்டியா, பேசாம உட்காந்து நீ வீட்லயே படி, எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை தீம் பார்க் கூட்டு போறேன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டு தான் என்ன கூப்பிட்டான், நான் வரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மீஜி வெளியே வரா. இன்னும் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்க போலன்னு சொல்லிட்டு நம்ம சென்னு அவன் மூஞ்சியே ஊத்து பாத்துட்டு இருக்கான். தள்ளி போட அந்த பக்கம்னு சொல்லிட்டு அவ கிளம்ப சென்னு சிரிச்சுட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கான். சென்னு மீஜி அந்த ஃப்ரெண்டு லிண்டா 4 பேரும் ஒன்னா சேர்ந்து, இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, மொத்தமா 5 பேர் சேர்ந்து இந்த டீம் பார்க்குக்கு வந்திருக்காங்க. டேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னால லிண்டா, அதுல ஒரு பகுதியா தான் வந்திருப்பாங்க போல. ஆளுக்கு மாறி மாறி சேர்ந்து ஒண்ணா அடுத்தடுத்து ஒரு ரைடா ஏறிட்டு இருக்க. ஒரு ரைட்ல நம்ம மீஜி இருக்கால, குதிரையில உட்காந்து போயிட்டு இருக்கா. அதுலயே வந்து நம்ம சென்னும் லிண்டாவும் ஒன்னா உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. மீஜிக்கு ரைட்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. கண்ணு எல்லாமே இந்த லிண்டா மேலதான் இருக்கு. சென்னு மேல சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கா. பயங்கரமா பொசசிவ் ஆகுது. அதுல வேற நம்ம சென்னை கூட்டு வந்து லிண்டா கூட நிறுத்தி வச்சுட்டு இந்த 2 பசங்களும் மாறி மாறி போட்டோ எடுக்கிறாங்க. இப்படி போஸ் கொடுங்க அப்படி போஸ் கொடுங்கன்னு நம்ம மீஜி நடுவுல போய் வேணும்னே கூட்டையை குழப்ப ஆரம்பிக்கிறா. சரி நீங்க 2 பேரும் எடுங்கன்னு சொல்லிட்டு லிண்டாவே அங்க இருந்து விலகி போயிடுறா. சென்னும் நம்ம மீஜியும் சேர்ந்து மாறி மாறி போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் லிண்டா கூட நம்ம சென்னை கூத்து விட்டுடுறாங்க. அடுத்த ரைட்ல நம்ம ஒன்னா போலாமான்னு சென்னு கேக்குறான். வேணான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னா போலான்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே 2 பேரும் வந்து நம்ம மீஜி அங்கிருந்து கொத்தா தூக்கிட்டு போயிட்டு லிண்டாவையும் சென்னையும் தனியா விட்டுடுறாங்க. அட்டு பாக்ஸா இருக்கும்ல, அந்த ஜெயண்ட் வீல்ல உட்காந்துட்டு ஒரு பக்கம் நம்ம மீஜி எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் சென்னோ அதையே பாத்துட்டு இருக்கா. அதே மாதிரிதான் சென்னும் மீஜி எங்க இருக்காலோ பாத்துட்டே இருக்கான். இங்க லிண்டா கேக்குறா, இந்த ஊர் உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு. ஆமா, ஏன்னா என் வீடு இங்க தானே இருக்கு, அதனால இந்த ஊரை பிடிக்கும்னு சொல்ல, ஏதோ ஒட்டி இருக்கோம் பக்கத்துலன்னு சொல்லிட்டு லிண்டா வேணும்னே ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்துட்டு இருக்கா. லிண்டா கிஸ் பண்றா போல, சென்னுக்கு கிஸ் பண்றா போலன்னு சொல்லிட்டு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஏத்தி விட மீஜிக்கு செம்ம கடுப்பா இருந்துட்டு இருக்கு. சரி ஒரு குழந்தை வேற நம்ம கூட இருக்கா, இதுக்கும் அடக்கி வாசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீஜி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கா. 5 பேரும் தீம் பார்க் முடிச்சிட்டு ஒன்னா சாப்பிட வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மீஜி இருக்கால, எனக்கு சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லிட்டு சென்னு கிட்ட சொல்றா. அவனும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி மீஜியை மட்டும் கவனிச்சுக்காதரா, லிண்டாவையும் கவனிச்சுக்கோ, அப்புறம் நான் சாப்பாடு எடுத்து வைப்பேன்னு சொல்ல, எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். ஏன் நான் எடுத்து கொடுத்தா உனக்கு பொசசிவ் ஆகாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பயங்கரமா ஏத்தி விட்டே இருக்காங்க. மீஜி பாக்குறா, செம்ம கடுப்பாயிட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு இருக்கா. அறிவில்லையா உனக்குன்னு ஃப்ரெண்ட் எவனோ கேக்குறான். வாய் மூடுறா, சாப்பிடும் போது பேசக்கூடாது, உனக்கு சொல்லி கொடுத்தது இல்லையான்னு சொல்லிட்டு மீஜி ஒரு பக்கம் அவனையும் கத்த ஆரம்பிக்கிறா. லிண்டா பாத்துட்டு, ஆனா உங்க 2 பேரையும் பாக்கிறதுக்கு உண்மையாவே ஒரே ஃபேமிலி மாதிரி இல்லையே, நீங்க 2 பேரும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு கேட்க, உங்களுக்கு அதை பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மீஜி கேக்குறா. ஃப்ரெண்டு பாத்துட்டு, இவங்க 2 பேரும் ஃபேமிலி கிடையாது, ஆனா ஃபேமிலி மாதிரி ரொம்ப க்ளோஸ் அப்படி வச்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு அவனும் சமாளிச்சிட்டு இருக்கான். 2வது பத்தி பெருசா பேசாம இருக்க,
குளிர்து பாரு, இந்த சட்டையை போட்டுக்கோன்னு சென்னு அவன் கோட்டு கழட்டிட்டு இருக்கான். மீஜி வேணான்னு தான் சொல்ல போறா. ஆனா எனக்கு தான் அந்த சட்டை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வாங்கி கழுத்துல மாட்டிக்கிறா. பாத்தியா, எனக்கு தான் சட்டை கொடுத்தாங்கிற மாதிரி லிண்டாவோட மூஞ்சையும் பாத்துட்டு இருக்கா. அண்ணின் வர லிண்டாவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த பசங்க. மீஜிக்கு செம்மையா கடுப்பாயிட்டே இருக்கு. சென்னோட கண்ணெல்லாம் மீஜி மேலே இருக்கு. என்ன பண்ண போறா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். மீஜி வீட்டுக்கு வரவ சென்னோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போலான்னு பாக்குறா. உள்ள இருந்து குட்டியா ஒரு பவுச் ஒண்ணு விழுது. பார்த்தா அதுல ஒரு ரிங் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்தவ பாத்துட்டு இருக்கும் போதே சென்னங்க வந்துடுறான். என்ன மேடம், ரிங் அழகா இருக்கா, ஆனா அது நம்மளோடது இல்ல, ஒருத்தங்கிட்ட திரும்பி கொடுக்கணும்னு சொல்ல இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே தூக்கி போட்டுட்டு இருக்கா. நான் உனக்கு அப்புறமா வாங்கி தரேன், இந்த மாதிரி இந்த லிப்ஸ்டிக்லாம் இருக்குல்ல இதெல்லாம் போட்டிருக்காத, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு வேற சென்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். மீஜி பயங்கரமா கோவமாயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில சென்னு வந்துட்டு, நான் அப்படி சொல்லிருக்க கூடாதான் லிப்ஸ்டிக்லாம் பத்தி, சாரி நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன் போல, அதான் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு பதிலா உனக்கு சாரி கேட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுக்க, உன் கிஃப்ட் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. நான் உன் மேல கோவமாவே இல்லைன்னு. கோவமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை வச்சுக்கோ ஏன் ப்ளீஸ், உனக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, மீஜி அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி இயரிங் இருக்கு, ஒரு இயரிங் செட்டு. அதை பார்த்துட்டு மீஜி லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சென்னு அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுறான் ஒரு பக்கம். இங்க இந்த மிஸ்டர் ஷாங் இருக்கான்ல, அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஒண்ணு இருக்கு. அங்க இருக்க இந்த மேனேஜர் இருக்கானே, இன்ஜினியர்ஸ் கூட ஒத்தே போக மாட்டேங்கிறான். இதெல்லாம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, பில்டிங்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா அதுன்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. யோ போயா, நான் சொல்றதை செய்யுன்னு சொல்லிட்டு நாலேஜே இல்லாம அவன் பேச ஆரம்பிக்க, அந்த 2 பேரும் வெளியே போயிட்டு என்னையா நடக்குறீங்க, ஒண்ணுக்குமே புரியவே இல்லை இந்த ஆளுக்கு. இன்னைக்கு புதுசா வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேனேஜருக்காவது ஏதாவது தெரியுமா இல்லையான்னு அவங்க பேசிட்டு இருக்க. சென்னு வந்து பின்னா நிக்கிறான். ஏங்க என்னாச்சு, மேப்ல என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு இருக்கான். மேப் பாக்க தெரியுமா தம்பி, பாக்க ஆள் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஏன் படிக்க போக வேண்டியதானே, அதுக்குள்ள இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. படிப்பு வரல அதான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த உள்ள மேனேஜர் ஒருத்தர் தான்ல, அவன் வந்து சென்னை பார்த்து, நம்மளோட புது ப்ராஜெக்ட் மேனேஜர் இவர் தான், வாங்க சார்னு சொல்லிட்டு சென்னை கூப்பிட்டு இருக்க. அந்த 2 இன்ஜினியர்ஸும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இவர் தான் மேனேஜரா, ஓவரா வேற பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு. சென்னு பாக்குறான், ஓவரா பண்ணிருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்ததுமே அவன் கண்டுபிடிச்சிடுறான். என்ன ஹெல்மெட் இது, இவ்வளவு மட்ட குவாலிட்டியா வாங்கிருக்கீங்க, என்ன ஆல்ரெடி பிளான்ல இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு நீங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கதா தகவல் வந்துச்சு, எதுவுமே மாறக்கூடாது, எல்லாத்தையும் போய் கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் 2 பேருமே இவன் கிட்ட ஹாப்பி ஆயிடுறாங்க. ரொம்ப சாரி சார், உங்களை பத்தி யாருன்னு தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வரும்போது அந்த ஊர்ல காலேஜ் படிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்ததை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே ஏன்னு சொல்லிட்டு சென்னு கேட்க ஆரம்பிக்கிறான். மீஜி எங்க காலேஜ் சேர்க்கலாமா இல்லையாங்கிறத பத்தி இவங்க கிட்ட இருந்து ஐடியா கேட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு சென்னை வந்துட்டு பிக்கப் பண்ண வருவான்னு சொல்லிட்டு மீஜி எட்டி பார்த்தா ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான். நீ எதுக்குடா இங்க வந்திருக்கன்னு கேட்டுட்டு நம்ம மீஜி அங்க இருந்து உன் கூட எல்லாம் வர முடியாதுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா மிஸ்டர் ஷாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இருக்கான். இந்த ஷாய்க்கு நல்லா சொம்பு தூக்கி அடியாள் மாதிரி கூடவே இருந்துட்டு இருக்கான். ஆனா அங்க நம்ம சென்னு வரவன் இவருக்கு ஒயின் கொடுத்து, நீங்களும் மிஸ்டர் ஷாங்கும் எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, உங்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும் போதே எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்ல, அப்ப என் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு நீ முன்வந்துட்டேன்னு சொல்லு, எதுக்காக என் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு நீ ரெடியா இருக்குன்னு கேட்க, உங்க கூட சேர்ந்தா நிறைய காசு வரும், அது ஒண்ணுதான் எனக்கு இப்போதைக்கு வேணும்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். வா வா அப்படி வா வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. இதை எடுபடி இருக்கானே, என்னடா நம்ம இடத்த இந்த சென்னு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமா வயித்தெரிச்சலா இருக்கு. சென்னு அங்க கூட கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிட்டே தான் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்ப மிஸ்டர் ஷாங்கோட அசிஸ்டன்ட் நின்னுட்டு, மிஸ்டர் ஷாங் உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்ல அவரும் அங்க இருந்து வராரு. ஷாய் மேல எதுக்கு ஒரு கண்ணு வச்சுக்கோ, நம்மளோட இந்த ஸ்மூத்தா போகணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், புரியுதா, எல்லா ப்ராஜெக்டோட காசையும் இதுலதான் நம்ம போட்டிருக்கோம்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சென்னு இருக்கானே சட்டையெல்லாம் கழட்டிட்டு கோட்ல ஹெவியா அந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு மேல எட்டி பாக்குறான். மீஜியோட ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு நேரா இருக்கிற பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டிட்டு உள்ள போறான். ஓவரா குடிச்சிருப்பான் போல, நேரா பாத்ரூம்குள்ள போயிட்டு அவன் வாமிட் பண்ண ஆரம்பிக்க, மீஜி வரா, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டுட்டு, 20 நிமிஷம் ஹனி வாட்டர் கலக்கி தரேன்னு சொல்லிட்டு கலக்க ஆரம்பிக்கிறா. நீ இல்லண்டா அவன் லவ் பண்றியான்னு ஒரு நிமிஷம் கேக்குறா. ஆனா அவனுக்கு சரியா காதுல உழுவுல. இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு மீஜி சமாளிச்சிடுறா. சரி ஓகே ஒழுங்கா அமைதியா இரு, உடம்புக்கு எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு மீஜி நல்லா சென்ன திட்டி வச்சிட்டு இருக்கா. என் மீஜி ஒரு வேலை இந்த ஊரை விட்டு வேற ஏதாவது ஊருக்கு போனா புது ஸ்டார்ட்டா இருக்கும் இல்லன்னு கேட்க, யாருக்கு, நம்ம 2 பேருக்கும் சேர்த்து தானே அப்படின்னு மீஜி கேக்குறா. சென்னதுக்கு பதிலே சொல்லல. மீஜி ஒழுங்கா தூங்குற வழிய பாருன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மீஜிக்கு இன்னைக்கு தான் ஸ்கூல் லாஸ்ட் டே போல, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸ்கூல் என்னையோட முடியுது, அதனால எல்லாரும் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு இன்னைக்கோட எங்களுக்கு பாய் சொல்லியாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹாப்பி ஆயிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அங்க வந்துட்டு எழுதிக்கிறது, அதுக்கப்புறமா ஸ்லாம் புக் ஃபில் பண்றதுன்னு அத்தனை பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அந்த கிளாஸ் ரெப் நம்ம மீஜி மேல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கான்ல, அவன் நேரா அவனோட கோட்டை கொண்டு வந்து, மீஜி இதுல எனக்கு சைன் பண்ணி தரியான்னு கேட்க, மத்தவங்க எல்லாம் கதை அப்படி போதான்னு கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. மீஜியும் சைன் பண்ணி தரா. ஓ சட்டையை கொடுன்னு சொல்லிட்டு அவனு கேக்குறான். இல்ல நான் இன்னைக்கு என் கோட் எடுத்துட்டு வரலன்னு சொல்ல,
ஏன் வேற யாருக்காகவும் சேவ் பண்ணி வச்சிருக்கியான்னு மத்த எல்லாரும் சேர்ந்து மீஜியை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த மிஸ்டர் ஷாங் அப்புறம் மிஸ்டர் ஷாய் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. எப்படிதான் உனக்கு சாப்பிட மூடு வருதோ, இன்ஸ்பெக்ஷன் டீம் நம்மள பாத்துட்டே இருக்குன்னு மிஸ்டர் ஷாய் சொல்ல, இங்க பாரு நம்ம ஏற்கனவே கொடுத்த ஃபேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேக்கா டாக்ஸ் கட்டின மாதிரி கொடுத்த எல்லா சர்டிபிகேட்டையும் திரும்ப கொண்டு வந்து அது இல்லாம அழிச்சிடணும்னு சொல்ல, சரி அழிச்சிடலாம், ஆனா அந்த சென்னு இருக்கான்ல அவனை நம்பி நம்ம வேலையை கொடுக்கலாமான்னு கேட்க, சென்னு சொல்ற வேலையை செய்யற பையன் அவ்வளவுதான் மிஸ்டர் ஷாங் சொல்றான். அவனை நம்பி ரொம்ப பர்சனல் வேலையெல்லாம் விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த மிஸ்டர் ஷாயி அவருக்கு வந்துட்டு வறுத்த வாத்துக்கறி பிடிக்காது போல, எடுத்து எல்லாத்தையும் மிஸ்டர் ஷாங்கு கிட்டே கொடுக்க, ஏண்டா இதை நீ வியாபாரம் பண்ணவன் தானே, சாப்பிட மாட்டியான்னு கேட்க, நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு சேர்த்துதான் எப்பவுமே நான் எக்ஸ்ட்ராவா வாங்குவேன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு, இதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் போது பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா பணக்காரன் ஆனா இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியாது, பேசாம பணக்காரன் ஆகாமலே இருந்திருக்கலாம் போல, எல்லா காசையும் இன்வெஸ்ட் வேற பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இப்படி புலம்ப ஆரம்பிக்கிறான். அன்னைக்குன்னு பார்த்து எக்கச்சக்கமா போலீஸ் வண்டி போயிட்டு இருக்கு. மீஜி சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு ஸ்டாலுக்கு வந்திருக்கா. என்ன ஆச்சு ஆண்டின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஏதாவது டாக்ஸ்ல ஏமாத்திருப்பாங்கம்மா, அதை பத்தி போலீஸ் விசாரிக்குது. அந்த குவாங்ஷோ இருக்குல்ல, எல்லாம் அந்த கம்பெனி பண்ண ஃப்ராட் வேலையா தான் இருக்கும்னு சொல்ல, சென்னை அந்த கம்பெனில தான் வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு மீஜிக்கு நல்லா தெரியுது. ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு அவனுக்கு கால் பண்றா. ஆனா நாட் அவைலபிள்னே வந்துட்டு இருக்கு. நேரா வீட்டுக்கு போயிடுறா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் சென்னு வரான். மீஜியோட அந்த கோட்டை எடுத்து வச்சிட்டு இருக்கா. மேல ஒரு பேனாவையும் எழுதுறவனு எடுத்து வச்சிட்டு இருப்பா போல. அதை பார்த்துட்டு மீஜி முழிச்சிருக்கியா இல்லையான்னு கூப்பிட்டு பாக்குறான். மீஜி எட்டியே பாக்கல. சென்னை நேரம் அடுத்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். தூங்க போயிடுறான். அடுத்த நாள் போயிட்டு எவ்வளவு மார்க் வாங்கினா எந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் பையன் கூட பாத்துட்டு, சரி ஓகே மீஜிக்கு கண்டிப்பா அப்ப பை சிட்டில வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறான். மீஜிக்கு போனை போடுறான். மீஜி இந்த காலேஜ்ல உனக்கு நல்ல இடம் கிடைக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிடுவான்னு சொல்லிட்டு டக்குன்னு மீஜி போனை கட் பண்ணிடுறா. எவ்வளவு சீன் போடுறா பாரு, கொஞ்சமாவது மதிக்கிறாளான்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டே சென்னு போனை வச்சிடுறான். அன்னைக்கு பார்த்தா சென்னு ஏதோ போன்ல பேசிட்டு இருக்கான். ஏர்போர்ட்கா இத்தனை மணிக்கான்னு சொல்லிட்டு மீஜி போறா. பயந்துட்டேன், இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சென்னு கேட்க, ஏர்போர்ட் போறியா, நானும் கூட வருவேன் மீஜி சொல்றா. இப்போ இல்ல அப்புறம் தான் போறேன், அது வரையப்பாடின்னு சொல்ல, யாருக்கு ஏர்போர்ட்க்கு சென்ட் ஆஃப் பண்ண போறேன்னு மீஜி கேட்டுட்டு இருக்கா. லிண்டா ஊருக்கு போறா. அவளை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு தான் போறேன்னு சொல்ல, அப்ப எனக்கு எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டு போறா. திமுர் புடிச்சவன் சொல்லிட்டு சென்னு சிரிச்சுட்டே அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு 2 பேரும் க்ளோஸ் அப்ல பாத்துக்கிறாங்க. சென்னு என்ன ஆச்சுன்னு கேட்க, என் சட்டையில நீ சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல, என்ன எழுதணும்னு சொல்லிட்டு சென்னு கேக்குறான். இந்த ஊரா இருந்தாலும் சரி எந்த ஊரா இருந்தாலும் சரி 2 பேரும் ஒன்னாவே இருப்போம்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடு அப்படின்னு மீஜி கேக்குறா. சென்னுக்கே கொஞ்சம் இமோஷனல் ஆயிருது. ஆனா எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு எழுதி சைன் பண்ணி கொடுக்குறான். அடுத்து லிண்டாவை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு பிளைட் ஏத்துறதுக்கு போறான். அதுக்குள்ள வேற ஊருக்கு போறியே லிண்டான்னு இவன் கேட்க, பிசினஸ் ஆளுங்கெல்லாம் அப்படிதான், எங்க நமக்கு வியாபாரம் நல்லா ஆகுமோ அந்த இடத்த தேடி போயிட்டே இருக்கணும். சரி நான் சொல்றதை கேளு, அந்த குவாங்ஷூ கம்பெனி இருக்குல்ல, அது முழுகிற கப்பல்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லா டாக்ஸ் எல்லாமே ஏமாத்த வேலைதான். அவங்க கீழே விழுந்தாங்கன்னா உன்னை சேர்த்து இழுக்காம விட மாட்டாங்க. 2 டிக்கெட் நான் வச்சிருக்கேன், இப்ப என் கூட வந்துரு. இப்ப நீ வாழ்றதோட 100 மடங்கு நல்ல வாழ்க்கைய வாழலாம். இதனால வெயிட்டே பண்ணாம என் கூட வரியான்னு கேட்க, எனக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு வீட்டுல, நான் போயிட்டு வரேன், நான் பாத்துக்கிறேன்னு சென்னு சொல்றான். நீயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் சொல்லிட்டு அங்கிருந்து லிண்டா சிரிச்சுட்டே போயிடுறா. சென்னு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு மீஜிக்கு அந்த எக்ஸாம் இருக்கான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு சென்னு பார்த்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். நல்லபடியா சாப்பிட்டு போகணும்னு 700 ஸ்கோர் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆம்லெட் எல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்கான். சாப்பாடு ரெடி, சிவப்பு கலரை பார்த்தா லக்குன்னு சொல்லிட்டு உனக்காக நான் ரெட் கலர் ட்ரெஸ் கூட போட்டிருக்கேன்னு சொல்ல, மீஜி சிரிக்கிறா. உட்காந்து 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நேத்து லிண்டா வெளியே கிளம்புனால இவன்ட்ட என்ன சொன்னான்னு கேட்க, என்ன அவ கூட கூட்டு போக பார்த்தா, எனக்கு தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல, யார் அது நானா, அப்ப அதுக்கும் சேர்த்து நல்லா சாப்பிட்டு போறேன், நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு மீஜி சாப்பிட ஆரம்பிக்கிறா. கார்ல கூட்டிட்டு நம்ம சென்னைல எக்ஸாம் ஹால்ல டிராப் பண்ணிருக்கான். எல்லாம் எடுத்துக்கிட்டல, எல்லாமே எடுத்துக்கிட்டலன்னு கேட்க, அத்தனையும் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப டென்ஷன் பண்ணாதன்னு சொல்லிட்டு மீஜி அங்க எக்ஸாம் ஹால் கிட்ட போய் இறங்குறா. உள்ள போறதுக்குள்ள அவளுக்கு நர்வஸா இருக்கு. 2 ஸ்டெப் போறவ மறுபடியும் வந்து சென்னையே பாத்துட்டு இருக்க. சென்னை அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஒன்னும் இல்ல, நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா எழுதுன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறான். இவ திரும்பி பார்த்து பாய் சொல்லிட்டே உள்ள போறா. உட்காந்து நல்லபடியா எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறா. எக்ஸாம் முடியுது. அத்தனை பேரும் தெரிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்க. மீஜியும் ஓடி வரா. வெளியவே சென்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தாண்டி மீஜி நம்ம சென்னை கிட்ட ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. சென்னு ஓகே சூப்பரா எழுதுனியான்னு கேட்க, செம்மையா எழுதுன, நல்லா எழுதுனேன்னு சொல்லிட்டு, இன்னது சன்ஃபிளவர் எனக்காகவான்னு சொல்லிட்டு மீஜி வாங்கிக்கிறா. சன்ஃபிளவரை பத்தி எனக்கு தெரியாது, அதோட விதெல்லாம் சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்குன்னு ஃப்ரெண்டு மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கான். மீஜியும் சென்னும் ஒருத்தன் பாத்துட்டு அப்படியே நிக்க, ஏண்டா அவ்வளவு மொக்கையா காமெடி போட்ட, கோவத்துல 2 பேருக்கும் மூஞ்சி செவந்த மாதிரி இருக்குன்னு கேட்க, 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, நான் வந்துட்டு காலேஜ் போற பொண்ணுக்கு நல்லபடியா சாப்பாடு வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சென்னை மீஜியா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். மீஜி ஹோட்டல் எல்லாம் வேணா, வீட்டுலதான் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டா போல.
சோ வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. டைனிங் டேபிள்ல வேணா டீ டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மீஜி குதிக்க ஆரம்பிக்கிறா. பைத்தியக்காரி என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சென்னு பாத்துட்டே இருக்க. சன்ஃபிளவரை வாளி நிறைய தண்ணி புடிச்சு அதுல பத்திரமா வச்சுட்டேன் வாடாதுலன்னு பல்ல காட்டிட்டு இருக்கா. 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சென்னு கேக்குறான், அந்த காலேஜ்ல உனக்கு சேரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்ல. நாங்க சேர போறேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. ட்ரை பண்ணி பாக்கிறதுல என்ன தப்புன்னு சென்னு கேக்குறான். மீஜி அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல. அடுத்த நாள் நம்ம மீஜி நேரா அந்த டீச்சர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக வெட்டிங் ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்காக போயிட்டு இருக்கா. நல்லா இருக்கான்னு கேட்க அவங்கள ஒரு போட்டோவை எடுத்துட்டு சூப்பரா இருக்குக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எதை பார்த்தாலும் நல்லா இருக்குன்னே சொல்ற. நீயும் தான் இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒன்னு போட்டு பாருன்னு சொல்ல. அதே மாதிரி மீஜியும் ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டு பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த அக்கா, உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்க, ஆமாக்கா, எனக்கு அவங்கள பாக்கணும் போலயே இருக்கு எப்ப பார்த்தாலும். ஆனா அவங்கள பார்த்தா எப்ப நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருவேணும்னு பயமாவே இருக்குன்னு சொல்ல. எதுவும் ரிக்ரெட்ஸே இருக்க கூடாது, உன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே சொல்லிடு அப்படின்னு அந்த அக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நான் ரிங்கு வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு போலீஸ் சென்னிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நல்லாதான் இருக்கு அப்படின்னு நம்ம சென்னும் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். எல்லா கேர்ள்ஸ்க்கும் கோல்டுனா ரொம்ப பிடிக்கும்டான்னு சொல்லிட்டு, சரி ஓகே காலேஜ் பத்தி விசாரிச்சியான்னு கேட்க, விசாரிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நீங்க எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க, இவ்வளவு லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்க, அவளை லவ் பண்ணும்போது நல்லபடியா கல்யாணம் பண்ண வேண்டாமா? இப்பதான் எனக்கு வேலையில நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, நானும் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கேன், பெரிய ஆளுங்க கூட கனெக்ஷன் எல்லாம் இருக்கு, அதனாலதான் அவளோட அப்பா ஒத்துட்டு இருக்காரு. நீ நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா தப்பான வழியில போயிடக்கூடாது, புரியுதான்னு சொல்லிட்டு சென்னுக்கு மறுபடியும் அவரை அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 4 பேரும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம சென்னு மீஜிய பார்த்து கவனிச்சுக்கிறான், பிளேட் எடுத்து கொடுக்கறது அப்படின்னு. நீங்க என்ன கவனிச்சுக்கிறதோட மீஜியை சென்னை எப்படி பாத்துக்கிறான் பாருங்கன்னு சொல்லிட்டு மீஜியையும் சென்னையும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த அக்கா. சென்னு கையில லைட்டா ஹாட் வாட்டர் கொட்டி இருக்குன்னு மீஜி வேகமா டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இந்த 2 பேரும் உங்களுக்குள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. லைட்டா அவங்களுக்கும் க்ளூ இருந்துட்டு தான் இருக்கு. மீஜி, எப்போ நீ எந்த ஊருக்கு போய் படிக்க போறன்னு மறுபடியும் போலீஸ் ஆரம்பிக்க அந்த அக்கா பாக்குறாங்க. ஏங்க அவங்க 2 பேரையும் விடுங்க, ஹாப்பியா இருக்கட்டும்ட்டு. இல்ல, இது ரொம்ப முக்கியம், இப்ப பேசிதான் ஆகணும். இந்த ஊர்ல அப்படி உனக்கு என்னதான் இருக்குன்னு கேட்க, என் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. இதெல்லாம் ஒரு காரணம் இல்லமா அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவ பாத்துட்டே இருக்கா. அது வந்துன்னு சொல்ல, சென்ன உடனே எனக்குதான் அவளை விட்டு பெரிய மனசு இல்ல, நான் தான் வேணான்னு சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு பழி அவன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கான். சென்னை பாக்குறாரு போலீஸ். வா சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. மீஜியை பார்த்து நீ கவலைப்படாத சாப்பிடுன்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. மீஜி வெளியே வந்து சென்னை கிட்ட, என்னடா ஆச்சு, அவர் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு, என்ன சொன்னாருன்னு கேட்க, வாய மூடுன்னு சொல்லிட்டு சென்னை அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். மழை வர மாதிரி இருக்கு, கார்ல டிராப் பண்ணிடுவான்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல அப்புறம் எங்க வண்டி மழையில நனைஞ்சதுன்னா இந்த இடத்துல நின்னுடும், இதை ஓட்டிட்டு போறதுதான் கரெக்டா இருக்கும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சென்னை மேஜியை கூட்டு அவ தலையில ஹெல்மெட் எல்லாம் போட்டு விட்டு பத்திரமா அவளை அங்க வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. மீஜி எந்த ஊர்ல படிக்க போறா, என்ன ஆக போகுது, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.